நிவின், குமரன், விஜய் 3 பேருமே சேர்ந்து வந்து அழகா வந்து பத்திரத்த வந்து மீட்டு வந்து நம்ம சாரதா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதனால சாரதா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 3 பேருமே நீங்க வந்து என்னோட வந்து மருமகன் கிடையாது, மகன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவீனும் குமரனும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் தான். விஜய் இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடலன்னா இது நடந்திருக்காது, அவரோட ஐடியா தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிவிடுறாங்க. அதனால் வந்து விஜய் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. நம்ம சாரதா, நீங்கள் கடைக்கு இந்த வீடே கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் வந்தோடனே எங்கள் வீடே வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்த கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. யமுனாக்கும் செம டென்ஷனாக இருக்குது. 2 பேருமே ஆமாம் நம்ம புருஷனுங்க இவ்வளோ பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஜயை மட்டும் அப்படி பாராட்டுது. அப்படியே சொல்லியிருந்தா கூட என்ன சொல்லணும், 3 பேரும் சேர்ந்து இவ்வளோ பண்ணிங்க, அதுதான்ப்பா பெருசுன்னு சொல்லணுமா இல்லையா? விஜயை பாராட்டுறதுக்கு ஒரு சாக்கு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ காவேரியோட குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வீட்டில் எல்லாருமே வந்து காவேரிக்கு 5 மாதம் ஆகுது, வளகாப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரதாவும் ஆமாம் காவேரிக்கு ஒரு வளகாப்பு நடத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எனது வளகாப்பா, ஐயோ அக்கா இருக்கும்போது எனக்கு வளகாப்பு நடத்தினா பெரிய பிரச்சனை பண்ணுவாளே, இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. என்னம்மா என்ன பேசியிருக்கீங்க? இல்லடி எப்படியும் உனக்கு 5 மாதம் ஆயிடுச்சுல, அதனால் வளகாப்பு நடத்தலான்னு தோணுதுடி அப்படின்னோடனே, என்னம்மா நீ என்ன உளற, நீ அக்காவும் கர்ப்பமாக இருக்கால, இந்த டைமில் 2 பேரும் கர்ப்பமாக இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி வளகாப்பு நடத்துவீங்க அப்படின்னோடனே, ஏன்டி இப்படி சொல்கிற, நீ தானே முதல்ல வந்து கர்ப்பமாக இருக்க. ஆமாம் காவேரி, கணக்குப்படி பார்த்தா உன் குழந்தை தான் பெருசு, அதனால் உனக்கு தான் நீ முதல்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி, ஏற்கனவே கங்கா அக்கா ஒரே டென்ஷனாக இருக்கா, வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு விஜய் தான் எல்லோரும் பண்ணுறாரு நல்லா பாராட்டுறதால இன்னும் டென்ஷனாக இருக்கா, வீட்டில் சண்டை போகிறா, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலை எனக்கு முதல்ல வளகாப்பு நடத்திங்கன்னா அவளை தான் குடும்பமே 2ஆக தான் ஆகும், அப்புறம் அக்கா கோச்சின்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்றாங்க அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும். ஆமாம் நான் சொல்கிறத கேளுங்க, முதல்ல அக்காவுக்கு வளகாப்பு வச்சுடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இவ இப்படி சொல்கிறா அப்படின்னோடனே, இவ சொல்கிறதும் கரெக்டு தான், கங்கா நடந்துக்குது எதுவுமே சரியில்லை, அதனால் இப்போ நம்ம இவளுக்கு வளகாப்பு வச்சோம்னா அவள் பிரச்சனை பண்ணுவாள், அதனால் முதல்ல அவளுக்கே வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி சாந்திக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு சாந்தியே ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி எப்போ கங்காவுக்கு வளகாப்பு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதனால் சாந்தி வந்து கூப்பிட்டுக்கலாம், அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே, நானும் வந்து பேசிட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன், இந்த பேச்சு வந்துடுச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி அப்போ கங்கா கிட்டேயும் குமரன்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கூட்டி பேசுகிறாங்க. இந்த மாதிரி கங்காவுக்கு வளகாப்பு வைக்கணும்னு. இதை கேட்ட விஜய் வந்து அமைதியாக இருக்கார். அப்போ விஜய் வந்து காவேரி கிட்டே கேட்குறாரு, ஏன் காவேரி ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை தானே ஃபஸ்ட்டு உருவாச்சு, ஏன் காவேரி உனக்கு வளகாப்பு வைக்காமல் உங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க உங்களுக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னோடனே, எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை காவேரி, ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும், நீயே சொல்லு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தான் வைக்கிறதா இருந்தது, நான் தான் அக்காவுக்கு முதல்ல வைங்கன்னு சொல்லிட்டேன், அதனால தாங்க அப்படின்னு. அப்படியா? ஆமாம் என் அக்கா பற்றி உங்களுக்கே தெரியும்ல, அவள் ஏற்கனவே வந்து நம்ம இங்கே வந்ததுலேருந்து சரியில்லை, இதில் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும் தாங்க வைக்க சொன்னேன் அப்படின்னோடனே, சரி காவேரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்றாங்க. இங்கே இந்த விஷயம் வந்து நம்ம குமரனுக்கு வந்து தெரியுது. குமரன் வந்து என்ன இது கங்காவுக்கு வளகாப்பா, கங்காக்கெல்லாம் முதல்ல பண்ணக்கூடாது, காவேரி தானே முதல்ல கர்ப்பமானா அவளுக்கு தானே பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் குமரன். உடனே வந்து இல்லை அதுக்கு இல்லை, காவேரி தானே ஃபஸ்ட்டு, இல்லை மூத்தவ அவள் தானே, அதனால் அவளுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது, பார்த்தாது சாந்தியும் வந்து கேட்டிருந்தா, அம்மாவும் கேட்டுச்சு, ஆமாம் அதனால தான், இருந்தாலும் காவேரி மனசும் கஷ்டப்படும்ல, 2 பேருக்கும் ஒன்றா வச்சுட்டா என்னத்த அப்படின்னு. அப்படிலாம் வைக்கக்கூடாது தம்பி அப்படின்றாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, காவேரி மனசும் கஷ்டப்படும்ல அப்படின்றாங்க. மாமா இங்கே வாங்கலை அப்படின்னோடனே காவேரி கூப்பிட்டோன்னே, என்ன காவேரி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. மாமா அக்காக்கே ஃபஸ்ட்டு இருக்கட்டும் மாமா, தேவையில்லாத பிரச்சனை வேணாம், சொன்னால் கேளுங்க மாமா, அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம் ப்ளீஸ் மாமா, இதை பற்றி பேசாதீங்க, அக்கா மனசு வருத்தப்படுவா அப்படின்னோடனே, சரி காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து கங்காவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. குமரனை கூப்பிட்டு தாளிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அப்போது எனக்கு உங்களுக்கு வைக்கிறது வளகாப்பு வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே, ஐயோ அப்படிலாம் இல்லை கங்கா அப்படின்னோடனே, பின்ன என்ன காவேரிக்கு வைக்கணுன்றீங்க, நான் தானே மூத்தவ, எனக்கு தானே ஃபஸ்ட்டு செய்யணும், அதுக்கப்புறம் தானே காவேரிக்கு செய்யணும், ஆனால் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியிருக்கா, இல்லை கங்கா முதல்ல காவேரி தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்ன பண்ணுன்னு திரும்ப முடிக்கிறாரு குமரன்.